வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நீங்கள் ஒரு செடி நடுறீங்கன்னு வச்சுப்போம். அது வளர்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் எடுக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் தினமும் அதை மண்ணை தோண்டி பார்த்தா செடி வளருமா? இல்லை, அது வீணாக தான் போகும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படி தான். டெய்லி போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுறது, மார்க்கெட் கொஞ்சம் இறங்கின உடனே பயந்து பணத்தை எடுக்கிறது, இதெல்லாம் செஞ்சால் உங்கள் பணம் வளரவே வளராது. இப்போது ஒரு சின்ன கால்குலேஷன் பார்க்கலாம். நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஆவரேஜாக 12% இன்ட்ரெஸ்ட் கிடச்சா என்ன ஆகும் தெரியுமா? 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்சம், அதுக்கு 8,20,000 உங்களுக்கு கிடைக்கும். இதுவே 10 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா 12 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு 23 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 20 வருஷம் பண்ணியிருந்தீங்கன்னா 24 லட்சம் ரூபா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ, அதுக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். பார்த்தீங்களா? மொதல் 5 வருஷத்தில் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் 20 வருஷம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் நீங்கள் போட்ட பணம் 4 மடங்குக்கு மேலே வளருது. இதை தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னு சொல்கிறோம். நீங்கள் விதைச்ச விதை மரமாகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் ஏறும் இறங்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் சமையலில் ஒரு சாம்பார் கொதிக்கிற மாதிரி தான். மேலே நுர வரும், ஆனால் சாம்பார் நல்லா வேகணும்னா நீங்கள் அடுப்பை அணைக்காமல் காத்திருக்கணும். அப்போ தான் ருசியான பலன் கிடைக்கும். மார்க்கெட்டில் வர்ற சின்ன சின்ன சத்தத்தை கண்டு பயப்படாதீங்க, உங்கள் இலக்கை மட்டும் பாருங்கள். அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை நம்புங்க, பொறுமையாக இருங்க, காம்பவுண்டிங் அது வேலையை செய்யட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.